வில்லன் ப்ரொஃபசர் மந்திரம் பண்ணி அடுத்தவங்க பாடி கண்ட்ரோல் பண்றதா ஹீரோ சொன்னதை இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவரை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அன்னைக்கு பேக்ல இருந்து ஒரு போர்டு எடுத்து ஏதோ மந்திரம் பண்ணாருன்னு சொல்றாரு. அந்த பேக்கை எப்பவுமே அவர் கூடவே வச்சிருக்காரு என் கிளாஸ் நடத்தும் போது கூட. அதனால அந்த பேக் எப்படியாச்சும் எடுக்கணும்னு நினைப்பாங்க. காலேஜ் பஸ்ல பேக்கை வச்சுட்டு வெளியே போயிருப்பாரு. அதுக்குள்ள ஹீரோ அதுக்குள்ள இருக்க போர்டை எடுத்து பாக்குறாரு. ஆனால் இருக்க லாங்குவேஜ் புரியல. உடனே போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்போ ப்ரொஃபசர் கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அது போயிடுறாங்க. அதுல எழுதிருக்கதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது ப்ரொஃபசர் அந்த போர்டை வச்சு தான் அடுத்தவங்க பாடியை கண்ட்ரோல் பண்றாரு. இப்போ அந்த பேக்கை எடுக்கணும்னு இவங்களும் அதே மாதிரி ஒரு பேக் எடுத்துட்டு போறாங்க. இப்ப லேப்ல இருக்கும்போது கரண்ட் ஃப்ரெண்ட் கிட்ட கட் பண்ண சொல்லிருப்பாரு. கரண்ட் கட் ஆயிடுது. ஆனா பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் டி-ஷர்ட்லயே பயங்கர வெளிச்சம் வருது. ஹீரோ ப்ரொஃபசர் பார்க்காதப்போ அந்த பேக் எடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா இவங்க எடுத்துட்டு போன இன்னொரு பேக் அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. திருப்பி எடுக்கலான்னு போனா அதுக்குள்ள ப்ரொஃபசர் பாத்துறாரு. தேவையில்லாம நீயா வந்து என்கிட்ட பிரச்சனை வளர்த்துக்கிட்டேன்னு சொல்லி இப்ப ஹீரோட உடம்பைய அவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ப்ரொஃபசர் எப்போ என்ன பண்றாருன்னே தெரியல. ஹீரோ சாப்பாடு தூக்கி போடுறது, ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. இதனால ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு நாள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கூட இவனை சும்மா விடக்கூடாதுன்னு இப்ப வெளியே போய் கண்ட்ரோல் பண்றாரு. இவரோ ப்ராஜெக்டை கெடுத்து விட்டுறாரு. யாருடைய பிளட் எடுத்து அந்த போர்ட்ல தடவி கேம் விளையாடுறாங்களோ அவங்க உடம்பை இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான லாக்கெட் ப்ரொஃபசர் கிட்ட இருக்கு. அதை எடுக்கணும்னு இப்ப ஹீரோ சொல்றாரு. ஃப்ரெண்டோ 3D பிரிண்டர் மூலமா இப்ப அந்த லாக்கெட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த லாக்கெட்டை ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்ப வேற வழி இல்ல. ப்ரொஃபசர் கிட்ட இருந்தது அந்த லாக்கெட்டை எடுக்கணும்னு ஃப்ரெண்ட போய் எடுத்துட்டு வர சொல்றாரு. இல்லனால ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அப்பாவி ப்ரொஃபசர் இப்ப மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சிட்டு லாக்கெட் எடுத்துட்டு ஓடிடுறாரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் நடந்ததால சொல்லி அந்த லாக்கெட்டை வாங்கி இப்ப போர்டு ஓபன் பண்ணி பார்த்தா இது ஒரு கேம். இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணாதான் இவங்களுக்கு திரும்பி நார்மல் ஆகும். கேமை முடிக்கிறதுக்கு முன்னாடி வில்ல வந்து டைஸ் ஏடா கூடமா விழுந்துடுது. ஹீரோவோட ஆன்மா அப்பாவி ப்ரொஃபசருக்கும் அப்பாவி ப்ரொஃபசரோட ஆன்மா வில்லன் உடம்புலயும் இப்ப வில்லனோட ஆன்மா ஹீரோ உடம்புலயும் மாறி மாறி போயிடுது.